இந்த வீடியோ லெக்சர்ல தியரி ஆஃப் மிஷின்ஸ்ல முக்கியமான கான்செப்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட்ல தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெக்கானிசம், மிஷின், இது ரெண்டுக்கும் டெஃபினிஷன் என்ன? மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒரு லிங்கோட ஹெல்ப்னால அதர் லிங்க்ஸோட மூவ்மெண்ட் நடந்தால், அதான் மெக்கானிசம். ஓகே, டிவைஸ் டு டிரான்ஸ்மிட் அண்ட் மாடிஃபை மோஷன். ஏதோ ஒரு மோஷன் நடந்தது அப்படின்னா அது பேர் மெக்கானிசம். மிஷின்னா உங்களுக்கே தெரியும், அதை சுவிட்ச் ஆன் பண்ணா ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ அதோட டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ கைனமேட்டிக் லிங்க். ஓகே, என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க் அல்லது எலமெண்ட் ஒரு சிங்கிள் பார்ட்டா இருக்கும். அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணி ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக் லிங்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பேர் பிஸ்டன். இது பேர் என்னது? பிஸ்டன். இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராடு. கனெக்டிங் ராடு. ஓகே, இது பேர் இந்த வட்டமா இருக்கு பார்த்தீங்களா, இது பேர் என்ன பார்த்தீங்கன்னா கிராங்க். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம். ஓகே, இப்போ இந்த இது ரொட்டேஷன் ஆக ஆக இந்த கிராங்க் வந்து என்னது ரொட்டேட் ஆக ஆக இது என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிங் ராடோட மூவ்மெண்ட்னால பேக் அண்ட் ஃபோர்த் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் மூவ்மெண்ட் ஆகும். முன்னாடி பின்னாடி மூவ்மெண்ட் ஆகும். இது ரொட்டேட் ஆகும்போது இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அழிச்சிட்டு இந்த கிராங்க் வந்து ரொட்டேட் இப்படி ஆக ஆக இந்த இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இப்படி வெளியே தள்ளி வந்துட்டு திருப்பி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உள்ள போகும். அப்போ வெளியே தள்ளி வரும்போது இந்த லிங்க் கொஞ்சம் வெளியே வரும், அடுத்து திருப்பி உள்ள போகும், திருப்பி வெளியே வரும், திருப்பி உள்ள போகும். எதனால? இந்த ரோட்டரி மோஷன். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரோட்டரி மோஷன். எதாக மாறுகிறது? ரெசிப்ரோகேட்டிங் மோஷனா மாறுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரோட்டரி மோஷன் ரெசிப்ரோகேட்டிங் மோஷனா மாறுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் லிங்க், ஜாயிண்ட் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் லிங்க்ல பார்த்தீங்கன்னா ரிஜிட் லிங்க், ஃபிளெக்சிபிள் லிங்க், ஃப்ளூயிட் லிங்க். ரிஜிட் லிங்க் எப்படின்னா நோ மூவ்மெண்ட். ஓகே, ஃபிளெக்சிபிள் லிங்க்னா மூவ்மெண்ட் இருக்கும் அண்ட் பாசிபிள் இருக்கும், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருக்கும். ஓகே, ஃப்ளூயிட் லிங்க்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடை வச்சு என்ன பண்றது? மூவ்மெண்ட் ஆகுறது. ஓகே, அதை அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. டஸ் நாட் அண்டர்கோ எனி டிஃபார்மேஷன் அப்படிங்கிறது. ஃபிளெக்சிபிள் லிங்க் அப்படிங்கிறது பார்ஷியலி டிஃபார்ம்டு, இது ஆகிடும். ஆனால் வந்து டஸ் நாட் டிரான்ஸ்மிட், எல்லா இடத்துலையும் என்ன பண்ண முடியாது, மூவ்மெண்ட்டை கொடுக்க முடியாது அப்படிங்குது. அடுத்து ஃப்ளூயிட் லிங்க் அப்படிங்கிறது ஃப்ளூயிடோட ப்ரெஷர்னால என்ன பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை வந்து பண்றது. அது என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ், ஹைட்ராலிக் ஜாக், ஹைட்ராலிக் கிரேன், இதெல்லாமே ஃப்ளூயிட் லிங்க் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அடுத்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நோ மோஷன். ஸ்ட்ரக்சர்ல என்னது? நோ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன். மோஷனே வந்து என்ன பண்ணாது, இருக்காது, மூவ்மெண்ட்டே இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதோட டைப்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துடலாமா? ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா நம்மளால வாழ முடியுமா? முடியாது. அடுத்து பிரிட்ஜஸ், பாலங்கள், அது மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரோட எக்ஸாம்பிள். அடுத்து மிஷினுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிஷினுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது மோஷனை கொடுக்கும், இதுல ஸ்ட்ரக்சர்ல மோஷனே இருக்காது. இது வந்து ஒர்க் நடக்கும், இங்க வந்து ஒர்க்கே நடக்காது. அடுத்து இது டிரான்ஸ்மிட் மோஷனு, இது வந்து லோடை மட்டும் தான் என்ன பண்ணும், கேரி பண்ணும் ஸ்ட்ரக்சர். இது மிஷினோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு, லேத்து, டாய், இது எல்லாமே என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்கும். இது ரூஃப் ட்ரெஸ், மூவ்மெண்ட் இல்லாத பொருட்கள் ஃபுல்லா என்னது ஸ்ட்ரக்சர். அதுல டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன், கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட், இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட், சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன்ட். இது ஒவ்வொன்றும் என்னென்னு பார்த்துடலாம். கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மோஷன், ஒரே ஒரு சைடு மூலியமா மோஷன் போக முடியும். இப்போ ஒரு பிளாக் இருக்கு, இந்த பிளாக் இருக்கு, இந்த பிளாக்ல இந்த இந்த இதை வந்து இந்த சைடு வழியா தான் என்ன பண்ண முடியும், இந்த பிளாக்குள்ள இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த சைடு வழியா இன்சர்ட் பண்ண முடியாது. மூவ்மெண்ட் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா டெஃபினைட் டைரக்ஷன்ல மட்டும் நடக்கும். ஓகே, இந்த ராடு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ராடு நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, அந்த ராடை வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னாவது இடத்துல இருந்து உள்ள அனுப்ப முடியும்னா ஒன்னாவது இடத்துல இருந்து தான் உள்ள அனுப்ப முடியும். ஓகே, இது வந்து பெண்ணோட இதை வச்சுக்கலாம். பெண்ணோட ரீஃபில் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைடு பின்னாடி வந்து அந்த நீடில் சைடு தான் என்ன பண்ண முடியும், அனுப்ப முடியும். அதோட பேக் சைடை வச்சு அனுப்பினீங்கன்னா உள்ள வந்து போகாது. ஓகே, அந்த பின்னோட நீடில கூட அதுக்கு எக்ஸாம், ரீஃபில் கூட எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஓகே, அதுதான் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன் அப்படிங்கிறது ரெண்டு சைடும். இப்போ இந்த மோஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு வழியாகவும் இந்த ராடை என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம். இந்த சைடுல இருந்து இந்த சைடு வழியாகவும் இந்த ராடை வந்து இன்சர்ட் பண்ணலாம். மோர் தென் ஒன் டைரக்ஷன் மோஷன் இஸ் டேக்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன இருக்கும்? 2 இருக்கும். அப்போ போன இதுல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஏன்னா அது ஒரே ஒரு சைடு தானே பாசிபிலிட்டி.
ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் என்னது பாசிபிலிட்டி, அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி சொல்றது அது ஒன்னு. இந்த இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுன்னு இருக்கும். சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன்ட் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிட்டோம். ஆனா அந்த மோஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வச்சிருந்தா தான் என்ன பண்ண முடியும், மோஷன் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். மோஷன் அப்படிங்கிறது என்னது, மூவ்மெண்ட். ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட். ஓகே, அந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட் என்னங்கிறத டயக்ராம்ல நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஷாஃப்ட்ல இது கீ. இந்த கீக்குள்ள என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டுக்கு இந்த கீக்குள்ள ஒரு காலர் மாதிரி வந்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த காலர் இல்லைன்னா இந்த கீ என்ன பண்ண முடியாது, இது உள்ளக்க பிக்ஸ், அது உள்ளக்க என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இந்த கீ வந்து என்ன ஆயிரும், கலண்டு வெளியே விழுந்துடும். ஓகே, அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னது ஒன்னு சொல்றாங்க. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபுட் ஸ்டெப் பீரிங் இருக்கு. இது மேல வந்து என்ன பண்ணி கொடுத்துருவோம், லோடு வந்து கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணி வந்து வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இது கம்ப்ரஸ் பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அது என்ன மூவ்மெண்ட்டை கொடுத்துரும், ரோட்டரி மோஷனை கொடுத்துரும். ஓகே, அப்போ என்ன மோஷன்லாம் கொடுக்குது, இங்கிருந்து இது ஸ்ப்ரிங் மூலியமா இந்த லோட நான் மேல இருந்து லோட நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இது மேல பக்கம் மூவ்மெண்ட் பண்ணும். மூவ்மெண்ட் பண்ணும், அடுத்து என்னது ரொட்டேட்டும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டு விதமான மோஷனும் நடக்கும். ஓகே, ஃபுட் ஸ்டெப் பீரிங்ல. அப்ப மேல இருந்து நான் ஒரு லோடு கொடுத்து வச்சிருக்கிறதுனால எந்த போர்ஷன் தடைபடுது, அந்த ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் வந்து என்ன பண்ணுது இருக்கு. மேல இருந்து நான் லோடு கொடுத்து வச்சிருக்கிறதுனால இது மூவ்மெண்ட் பண்ண முடியாம இருக்கு. இந்த இடம் மூவ்மெண்ட் பண்ண முடியாம இருக்கு. ஆனா இது என்ன பண்ணிக்கலாம், இப்படி சுத்திக்கலாம். ஓகே, இப்படி சுத்திக்கலாம். இப்ப இந்த லோட நான் ரிமூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது மேலையும் கீழே மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், இப்படியே என்ன பண்ணிக்கலாம், சுத்திக்கலாம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னது, 2 அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜின்ல முக்கியமான பாகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராங்க்கும் கனெக்டிங் ராடு பிஸ்டனு சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இப்ப பேர்னா என்ன, ஜாயிண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேர், ஸ்லைடிங் பேர்னா இப்போ ஒரு ஒரு காலர் மாதிரி ஒரு இது இருக்கு. இதுக்குள்ள ஒரு பிஸ்கட் மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸ்லைட் ஆயிட்டு போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதான் என்னதுன்னா ஸ்லைடிங் பேர். அப்போ ரிலேட்டிவ் மோஷன் டு ஈச் அதர், அதான் ஸ்லைடிங் பேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து டேர்னிங் பேர்னா சுத்துதல், ரொட்டேட் பண்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஸ்டன் சிலிண்டரு, கிராஸ் ஹெட்டு. பிஸ்டன் சிலிண்டர்லாம் வச்சுக்கோங்களேன், இப்படி இப்படி இருக்கா பிஸ்டனு, இது உள்ளக போய் இது என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல இதையும் எல்லா இடத்துலயும் தொட்டுட்டு உள்ளே பேக் அண்ட் ஃபோர்த் என்ன ஆயிட்டு இருக்கு, மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்லைடிங் பேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து டேர்னிங் பேர் அப்படிங்கிறது என்னது, இதா இருக்கு பாருங்க. இது உள்ளக்க இந்த ஷாஃப்ட் என்ன பண்ணிருக்குன்னா டேர்னிங் பண்ணிட்டு ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அதான் என்ன பாரு, டேர்னிங் பேர். அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னது, ஒன்னு. ஏன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஒன்னு, இது உள்ளக்க ரொட்டேட் ஆயிட்டு தான் இருக்கும். ஏன்னா இதுல என்ன போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, காலரை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அதனால வெளியில இந்த மோஷன், இப்படி வெளியில நவல மோஷன் என்ன ஆகுது, நடக்காது. அடுத்து ஸ்க்ரூ பேர், இது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நம்ம சாதாரண ஸ்க்ரூல உள்ளது பேரு. நட்டு நட்டு ஸ்க்ரூ இருக்குல்ல, நட்டு போல்ட், அந்த கான்செப்ட் தான். ஓகே, நட்டு அண்ட் போல்ட். நட் அண்ட் போல்ட் தான் எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கு. அடுத்து சிலிண்ட்ரிக்கல் பேர். சிலிண்ட்ரிக்கல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் மோஷன், இப்படியும் இப்படியும் என்ன ஆகிட்டு இருக்கும், மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். ரோட்டரி மோஷனும் என்ன ஆகிட்டு இருக்கும், மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் பேர் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்ப இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இங்கேயும் இங்கேயும் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும், ரோட்டரி என்ன ஆகிட்டு இருக்கும், மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும் உள்ளாடிக்கு. அடுத்து ஸ்பெரிக்கல் பேர். ஸ்பெரிக்கல் பேர் அப்படிங்கிறது பால் அண்ட் சாக்கெட் அரேஞ்ச்மெண்ட். இப்போ இந்த பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹேண்டில பிடிச்சி இதை என்ன பண்ணிக்கலாம்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இருக்கு பாருங்க, அதை எக்ஸாம்பிளா காட்டிக்கலாம். அந்த ஹேண்டில பிடிச்சி என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கார் மிரர்ல பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா சைடும் என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த காரோட கண்ணாடி என்ன பண்ணிக்கலாம், இப்படி வளைச்சிக்கலாம், இந்த சைடு வளைச்சிக்கலாம், இந்த சைடு வளைச்சிக்கலாம், எல்லா சைடும் என்ன பண்ணிக்கலாம் வளைச்சிக்கலாம். அது ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்பியர்ல என்ன பண்ணிருக்காங்க, ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து பால் அண்ட் சாக்கெட் அரேஞ்ச்மெண்ட், பென் ஸ்டாண்டு. அடுத்து ரோலிங் பேர் பிரச்சனை இல்ல, பியரிங்லாம் இருக்கு. இது உள்ளாடிக்கு இந்த பியரிங் என்ன ஆயிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா, பியரிங் பியரிங் என்ன ஆயிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா, மூவ்மெண்ட் ஆகி பால் பியரிங். அதாவது when one link is free to roll over the other.
ஈஸியா மூவ்மெண்ட் ஆகிக்கிறதுக்கு அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோலிங் பேர் அப்படின்னு சொல்லி. அடுத்து லோயர் பேர் அப்படின்னா சர்ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கும். ஹையர் பேர் அப்படின்னா பாயிண்ட் கான்டாக்ட் இருக்கும். இந்த கியர்லலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு இந்த கியர் இருக்கு, இந்த 2 கியர் இது மேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாயிண்ட்ல தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேட் ஆகும். இது வந்து லோயர் பேர் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சர்ஃபேஸ் ஃபுல்லா என்ன பண்ணிடும், இப்போ செருப்பை போட்டு நான் தரையில நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா லோயர் பேர். ஏன்னா வந்து என்னோட காலோட தரம் ஃபுல்லாவே என்னது சர்ஃபேஸ்ல இதாக இருக்கிறதா இது பேர். இதே ஹையர் பேர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆணின்னு வச்சுக்கலாமே, ஒரு ஆணி வந்து ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் என்ன பண்ணிருக்கேன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதான் ஹையர் பேர், பாயிண்ட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த கியர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஒரு பாயிண்ட்ல தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மேட் ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ளோர்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா தட்டிட்டு இந்த ஒரு கேம் மூவ்மெண்ட் ஆக ஆக இந்த ஃபாலோவர் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மேலே கீழே மூவ்மெண்ட் ஆகும். இந்த கேம் வந்து இப்படி போய் சுத்த சுத்த இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராடு மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ராடு மேலே போகும். திருப்பி இந்த கேம் கீழே வந்ததுன்னா அந்த ராடு கீழே வந்துடும். அடுத்து கைனமேட்டிக் செயின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதுல க்ளோஸ்டு செயின் ஓப்பன் செயின் அப்படிங்கிற கான்செப்ட்னு சொல்றாங்க. கைனமேட்டிக் செயின் வந்து அதே நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஒன்று அதே கான்செப்ட். ஒவ்வொரு லிங்க்கும் அடுத்த லிங்க் கூட சப்போர்ட் பண்ணி ஒரு மோஷனை உருவாக்கினால், மோஷன் அப்படின்னா என்னது, மூவ்மெண்ட்டை உருவாக்கினால் அது சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதுக்கு ஃபார்முலாஸ் மூலியமா நம்ம என்ன பண்ணணும், சம்ம சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணி வச்சுக்கணும். மூணு கண்டிஷன் இருக்கு. n இஸ் ஈக்குவல் டு 2p மைனஸ் 4. n வந்து நம்பர் ஆஃப் லிங்க்னு எழுதிக்குவோம். அடுத்து j அப்படிங்கிறது ஜாயிண்ட், ஜேயும் ஹெச் அப்படிங்கிறது ஹையர் பேர். இது எல்லாமே ஃபார்முலா. இப்போ எல்ஹெச்எஸ் இப்போ n இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த சைடு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ், இந்த சைடு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ். இப்போ எல்ஹெச்எஸ் அதிகமா இருந்து எல்ஹெச்எஸோட வேல்யூ 5 இருக்கு, ஆர்ஹெச்எஸ் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது லாக்டு செயின், அதால மூவ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்ஹெச்எஸ் இடதுகை பக்கமும் 5 வலதுகை பக்கமும் 5 அப்படின்னா கன்ஸ்டன்ட் மோஷன். ஓகே, பாசிபிள் இன் ஆல் டைரக்ஷன். ஓகே, அடுத்து வந்து எல்லா எல்லா டைரக்ஷன்லயும் மூவ்மெண்ட் ஆகிக்கணும்னு அர்த்தம். இப்போ வந்து இது 5 இருந்து இது 4 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது அன்கன்ஷன், குறிப்பிட்ட சில டைரக்ஷன்ல மட்டும் தான் மூவ்மெண்ட் பண்ணிக்கும், இந்த டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த 3 கண்டிஷனும் முக்கியமானது. இப்ப இப்படி இருக்கு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் லிங்க் 1 2 3, லிங்க் 3 பேர். பேர்னா இந்த லிங்க்கும் இந்த இதுவும் சேர்ந்து இது ஒரு பேர், இதுவும் இதுவும் சேர்ந்து இது ஒரு பேர், இதுவும் இதுவும் சேர்ந்து இது ஒரு பேர். அப்ப பேர் 3 ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட். இப்போ மொத்தம் எத்தனை ஜாயிண்ட், 3 ஜாயிண்ட். திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இது ஒரு லிங்க்ப்பா, இது ஒரு லிங்க், இது ஒரு லிங்க். ஓகே, இதுவும் இதுவும் சேர்ந்து ஜாயிண்ட், இதுவும் இதுவும் சேர்ந்து ஜாயிண்ட், இதுவும் இதுவும் சேர்ந்து ஜாயிண்ட். அப்ப இதுவும் இதுவும் சேர்ந்து ஒரு பேரு, இதுவும் இதுவும் சேர்ந்து ஒரு பேரு. அப்ப நம்பர் ஆஃப் லிங்க் 3, பேரு 3, இது 3. ஹையர் பேர் அப்படிங்கிறது என்ன கான்டாக்ட், சர்ஃபேஸ் கான்டாக்ட். இது சர்ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கா, அது பாயிண்ட் கான்டாக்ட். இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். அப்ப இது என்ன பேரு, லோயர் பேர். லோயர் பேர், லோயர் பேர்னா என்னது, பாயிண்ட் கான்டாக்ட் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஃபார்முலா எழுதுறேன், ஜே பிளஸ் ஹெச் பை டூ சிக்வல் டு, அப்போ இடதுகை பக்கம் வந்து 3 கிடைச்சிருக்கு, வலதுகை பக்கம் 2.5 கிடைச்சிருக்கு. அப்ப இது இங்கட பக்கம் இருக்கு. அப்ப இது என்னது, லாக்டு செயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி எழுதிட வேண்டியது. லாக்டு செயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எழுதிருக்கு. எழுதி பார்த்தீங்கன்னா லாக்டு செயின் ஸ்ட்ரக்சர். இந்த சம்முக்கு நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சம்முக்கு நம்பர் ஆஃப் லிங்க் எத்தனை, 4, பேர் 4, ஜாயிண்ட் 4. ஹையர் பேர் கிடையாது. ஹையர் பேர் ஏன் கிடையாது, சர்ஃபேஸ் கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் ஹையர் பேர் இருக்கும். இந்த இடத்துல எல்லாமே பாயிண்ட் கான்டாக்ட். அப்போ ஃபார்முலா போடுறேன், எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ கன்ஸ்ட்ரைன்ட், கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட், மூவ்மெண்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லா டைரக்ஷன்லயும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது இப்போ 5 லிங்க் வச்சு, 5 லிங்க்னா N5, P5, J5. இது பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ், இது வந்து இடதுகை பக்கம் 5 இருக்கு, வலதுகை பக்கம் 6 இருக்கு. அப்ப இது கிரேட்டரா இருக்கு. அப்ப அன்கன்ஸ்ட்ரெயின்டு மோஷன் அப்படின்னு அர்த்தம். இதை பேஸ் பண்ணி 2 மார்க்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கலாம். இந்த சமயம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ பைனரி ஜாயிண்ட் அப்படின்னா 2 லிங்க் ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து பைனரி லிங்க். இப்போ இந்த இதுவும் சேர்ந்து இந்த இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா இது பைனரி ஜாயிண்ட்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ டெர்னரி ஜாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் 3 லிங்க் சேர்ந்து ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அப்போ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் சொல்லலாம். 1 2 3 இது 3 சேர்ந்து இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் டெர்னரி. ஓகே இது என்னது பைனரி. ஏன்னா 1 2 இவங்க 2 பேர் தான் ஜாயின் பண்றாங்க அதனால பைனரி. அது மாதிரி ஒன் டெர்னரி ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 பைனரி ஜாயிண்ட். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டெர்னரி ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது 2 பைனரி ஜாயிண்ட். இப்போ இந்த மாதிரி குவாட்டர்னரி ஜாயிண்ட்னா 4 இது. குவாட்டர்னரினா என்னது 4 இது. இப்போ 4 இது எங்கெல்லாம் இருக்கு? இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குவாட்டர்னரி ஜாயிண்ட் 1 2 3 4 4 இடம் சேர்ந்ததுன்னா 4 லிங்க்ஸ். ஓகே அதான் என்னது குவாட்டர்னரி ஜாயிண்ட் சொல்லி ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் பைனரி ஜாயிண்ட். பைனரி ஜாயிண்ட் எத்தனை இருக்கு? 2 2 தான் ஜாயின் பண்ணிக்கணும். அதெல்லாம் எத்தனை இருக்குன்னு பார்த்து எண்ணணும். அடுத்து குவாட்டர்னரி ஜாயிண்ட் எத்தனை இருக்குன்னு பார்த்து எண்ணணும். இந்த ஜாயிண்ட் எத்தனை இருக்குன்னு பார்த்து எண்ணணும். இது ஒரு குவாட்டர்னரி ஜாயிண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கண்டுபிடிச்சிட்டேன் இங்க ரப்பர் வச்சாச்சு. இந்த ஒரு குவாட்டர்னரி ஜாயிண்ட் 1 2 3 4. ஓகே அடுத்து இங்க ஒரு குவாட்டர்னரி ஜாயிண்ட் 1 2 3 4. அப்போ எத்தனை குவாட்டர்னரி ஜாயிண்ட்? 2 குவாட்டர்னரி ஜாயிண்ட். ஆல்ரெடி ஃபார்முலால ஒரு 3 இருக்கு. அப்போ 3 இன்ட்டு 2. 1 குவாட்டர்னரி ஜாயிண்ட் எழுத மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா 1 குவாட்டர்னரி ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 3 பைனரி ஜாயிண்ட். அப்போ எனக்கு எத்தனை குவாட்டர்னரி ஜாயிண்ட் இருக்கு? 2 குவாட்டர்னரி ஜாயிண்ட் இருக்கு. அப்போ அதை பைனரி ஜாயிண்டா மாத்தணும் அப்படின்னா 3 இன்ட்டு 2. ஓகே அது மாதிரி டெர்னரி ஜாயிண்ட் 2 பைனரி ஜாயிண்ட். 2 இன்ட்டு எத்தனை பைனரி ஜாயிண்ட் இருக்கு அது. நம்பர் ஆஃப் பைனரி ஜாயிண்ட் என்ன ஒரே ஒரு ஜாயிண்ட் தான். இந்த ஒரு ஜாயிண்ட் இந்த இதுலயுமே பார்த்தீங்கன்னா 1 2 3. அப்போ 3 இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 அதுலயும் ஒரு 2 இருக்கு. அப்போ 3 என்ன ஜாயிண்ட்? சரி 2 எத்தனை ஜாயிண்ட்? டெர்னரி ஜாயிண்ட். 2 டெர்னரி ஜாயிண்ட் 2 குவாட்டர்னரி. பைனரி ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று இருக்கு. ஒன்னே ஒன்று தான் இருக்கு. கூட வச்சு அடிச்சுனா பார்த்துருவோம். தெளிவா இப்போ காட்டுறப்பா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பைனரி ஜாயிண்ட் இந்த இடம் மட்டும்தான் பைனரி ஜாயிண்ட். ஒன்று இந்த ஒரு லிங்க் ஓகே ஒரு பைனரி ஜாயிண்ட் போட்டாச்சா? போட்டாச்சு. ஓகே அடுத்து எத்தனை டெர்னரி ஜாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணும். டெர்னரினா எத்தனை இது? 3 இது. இந்த லிங்க் எடுத்தீங்கன்னா 1 2 3. ஓகே 1 இருக்கு. அடுத்து இந்த இடத்த எடுத்து இந்த 3 ஜாயிண்ட் வரணும். 3 ஜாயிண்ட் வரும் இந்த இடம் 1 2 3. ஓகே அடுத்து இந்த இடத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3. ஓகே அடுத்து வேற எங்க டெர்னரி இருக்கு? இந்த இடத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3. ஓகே அப்ப 3 என்ன ஜாயிண்ட் இருக்கு? டெர்னரி ஜாயிண்ட் இருக்கு. ஒன்னே ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். பைனரி ஜாயிண்ட் ஒண்ணுங்கிறது புரிஞ்சுக்கலாம். டெர்னரி ஜாயிண்ட் அப்படிங்கிறது எத்தனை ஜாயிண்ட்? 3 ஜாயிண்ட். 3 ஜாயிண்ட் உள்ள இடங்கள்லாம் செக் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் 1 1. இந்த பாயிண்ட் 1. இந்த பாயிண்ட் 1. வேற எங்க இருக்கு? 3 இது மட்டும் ஜாயிண்ட் ஆகணும். இந்த பாயிண்ட். ஓகே அப்ப 4 இது இருக்குப்பா. டெர்னரி ஜாயிண்ட் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. 4 இன்ட்டு அதை 2ஆல பெருக்கணும். ஏன்னா 1 டெர்னரி ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது 2 பைனரி ஜாயிண்ட். ஓகே அடுத்து அடுத்து என்னது? குவாட்டர்னரி ஜாயிண்ட் 4 இது. குவாட்டர்னரி ஜாயிண்ட் 4 ஜாயிண்ட் சேர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கலாமா? இது 1 2 3 4. ஓகே அடுத்து வேற எங்க இருக்கு? இந்த இடம் 1 2 3 4. ஓகே அடுத்து வேற என்ன இடம்? 4 ஜாயிண்ட் வரணும். 4 ஜாயிண்ட் வந்ததுன்னா அதை நம்ம இது பண்ணிக்கலாம்.
தான் வருது. இந்த பாயிண்ட் வச்சிருக்கேன் வராது. ரெண்டு தான் இருக்கு. ஓகே. அப்போ ஒன் குவாட்டர்னரி ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு மூணு பைனரி ஜாயிண்ட். இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க. பைனரி ஜாயிண்டா மாத்திர அப்படின்னா மூணால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு இன்ட்டு மூணு என்னது மொத்தம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15 வரும். ஓகே. அடுத்த ஒரு வீடியோல மீதி பார்த்து நான் கண்டினியூ